நண்பர்களே வணக்கம். ஈரோடு கிழக்குக்கு போயிருந்தோம். ஏன்னா இடைத்தேர்தல் நடக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓட்டுக்கு பணம் கொடுப்பது, ஓட்டுக்கு பணம் வாங்குவது என்பது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது. அது சட்டப்படி குற்றத்தை தாண்டி இன்னைக்கு மக்கள் எந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது, உண்மையிலேயே வாங்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் தெரியும், ஈரோடு கிழக்குலையும் எந்த அளவிற்கு பணம் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாம இதை எப்படி மாற்றுவது? 2026 தேர்தல் வருது. அதற்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியுமா? ஏன்னா இன்னைக்கு பணம், ஓட்டுக்கு பணம் அப்படிங்கறத மக்கள் வாங்கியாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு தார்மீக உரிமையை நாம் இழந்துடுறோம். கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை நாம இழந்துடுறோம். அப்போ நாம இதை எப்படி மாற்றுவது? உண்மையிலேயே மக்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்க? இது தப்பு நினைச்சு வாங்குறாங்களா, இது கரெக்ட் நினைச்சு வாங்குறாங்களா? அப்போ இதை புரிந்து கொள்வதற்காக நம்ம ஒரு பைலட் ஆய்வு ஈரோடு கிழக்குல செஞ்சோம். இந்த பைலட் ஆய்வு ஒரு 5 கேள்விகளோட போனோம். ஒரு பக்கம் ஒரு நோட்டீஸோட, இன்னொரு பக்கம் ஒரு 5 கேள்விகளோட மக்களை போய் சந்திச்சோம். ஈரோடு கிழக்குல இது ஒரு பைலட் செட் தான். ஸோ ஒரு 400-500 பேர்கிட்ட பேசியிருப்போம். ஒரு 150 பேர்கிட்ட அந்த சர்வே ஃபார்மா கலெக்ட் பண்ணியே வாங்கியிருக்கிறோம். வீரப்பஞ்சத்திரம், பிபி அக்ரஹாரம், இந்த 2 பகுதிகளில் நம்ம இதை செஞ்சோம். அங்க போனோம். சனிக்கிழமை போகும்பொழுது முதல்ல அந்த 5 கேள்விகளை அவங்களையே படிக்க சொல்லி டிக் பண்ணோம். அது என்ன கேள்விகள்னா, அவர்களுக்கு இது தவறா இல்லையா அப்படிங்கிறத அவங்க எந்த அளவுல மனநிலையில யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த கேள்விகளை எழுப்பக்கூடியதாக வடிவமைச்சோம். முதல் கேள்வி என்ன கேட்டோம்னா, யார் உயர்ந்தவர்? ஓட்டுக்கு பணம் வாங்கி போடுறவரா, ஓட்டுக்கு பணம் வாங்காதவரா அப்படிங்கிறது. 2வது, பெற்றோர்களுக்கு எந்த பெற்றோர் முன்னுதாரணமாக இருக்கிறாங்க? ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடிய பெற்றோரா, ஓட்டுக்கு பணம் வாங்காத பெற்றோரா, எந்த பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. 3வது கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்க வீடு ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் திருடிடுறாரு. திருடிட்டு உங்க கையில 2000 ரூபாய் கொடுக்குறாரு. நீங்க வச்சுக்கோங்க உங்க செலவுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க அந்த 2000 ரூபாய் வச்சுட்டு சும்மா இருப்பீங்களா, இல்ல போலீஸ்ல போய் புகார் கொடுப்பீங்களா 1 லட்சம் ரூபாய் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு? அப்புறம் 4வது கேள்வி என்ன கேட்டோம்னா, இப்போ உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ இந்த பணம் அந்த அரசியல்வாதிக்கு எப்படி வந்தது? இது அவர் உழைச்சு சம்பாதிச்சதா, இல்ல அவர் திருடி அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்குறாரா, அதிகாரத்தை பயன்படுத்தி அதை திருடி உங்ககிட்ட கொடுக்குறாரா அப்படிங்கிறது. 5வதாக, அப்போ அது ஒருவேளை திருட்டு பணம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த பணத்தை நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு சங்கடம் ஏற்படுதா இல்லையா? சோ இதுதான் 5 கேள்விகள். அந்த 5வது கேள்வி கேட்கும் பொழுது, இது செய்யும் பொழுதே அவர்கள் அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள போவதை பார்க்க முடியுது. நிறைய பேர் அந்த கடைசியில குற்ற உணர்ச்சி, சங்கடம் போது சில பேருக்கு குற்ற உணர்ச்சிங்கிற வார்த்தை புரியல, சங்கடம் அப்படிங்கிற வார்த்தை இன்னும் தெளிவாக புரிஞ்சது. ஆமாங்க, சங்கடமா தான் இருக்கு இது வாங்குறதுக்கு. இன்ஃபேக்ட் நாங்க அந்த வீரப்பஞ்சத்திரம் போகும்போது அன்னைக்கு காலையில 5 மணிக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓட்டுக்கு 1000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அன்னைக்கு காலையில வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க சங்கடப்படுறத நேரடியா பார்க்க முடியுது. அப்போ அதற்கு பிறகு நம்ம ஒரு கான்வர்சேஷன் பண்றோம். சரிங்க, அப்போ சங்கடமா இருக்கு அப்படின்னா அது தப்பு அப்படிங்கிறத நீங்க உணர்றீங்க அப்படிங்கறதுன்னு அதோட அர்த்தம் அப்படின்னா, ஆமாங்க அது தப்பு தானுங்க அப்படின்றாங்க. அவங்க கொங்கு இதுல தப்பு தானுங்க அப்படின்றாங்க. அப்போ அதற்கு பிறகு நம்ம கேட்கிறோம், அப்ப தப்புன்னா அதை எப்படி மாத்துறது? கொடுக்கறவங்க நிப்பாட்டுவாங்களா அப்படின்னு கேட்கிறோம். கொடுக்கறவங்க இல்லைங்க, அவங்க வாய்ப்பு இல்லை. அப்போ யாரு நிப்பாட்டணும்? நாம தான், மக்கள் தாங்க நிப்பாட்டணும், வாங்குறவங்க தாங்க நிப்பாட்டணும் அப்படின்னு அந்த ஒரு நிலைக்கு வராங்க அவங்களே பேசும்பொழுது கான்வர்சேஷனுக்கு. அப்ப எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னும் போது அதுல ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்தமா தாங்க நிப்பாட்டணும் அப்படிங்கறத சொல்றாங்க. எல்லாரும் நிப்பாட்டணுங்க அப்படின்னாங்க. சரிங்க, எல்லாரும் நிப்பாட்டணும்னா எப்படி நிப்பாட்டுவாங்க? இப்போ உங்க தெருவில் இருக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் நிப்பாட்டினாதான் அதை பார்த்துதான் மிச்சவங்களும் நிப்பாட்டுவாங்க. யாராவது ஒருத்தர் முன்னுதாரணமா இருக்கணும்ல அப்படின்னும் போது, ஆமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை சொல்றாங்க. ஆமா, முன்னுதாரணமா இருக்கணும். நீங்க இருப்பீங்களா? நான் யோசிக்கிறேங்க, நான் முயற்சி பண்றேங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க ஒட்டுமொத்தமா நிப்பாட்டினாதான், இல்லைன்னா நான் ஒருத்தர் மட்டும் நிப்பாட்டினா நீ மட்டும் ஏன் இது, நீ என்ன ஒழுங்கா வாங்க மாட்டியா அப்படின்லாம் கேட்பாங்க. இல்ல நாளைக்கு ஒருவேளை ஒரு 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் அரசாங்க சேவைக்கு போகும்போது நான் வாங்கலைன்னா என்ன மிரட்டிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. அது மிரட்டுவாங்களா இல்லையான்னு தெரியல, பட் மிரட்டுவாங்களோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு.
நாளைக்கு நீ தான் ஓட்டுக்கு காசு வாங்கலன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு சில இடங்கள்ல இருக்கிறத பார்க்கும்போது இந்த மாதிரி பல்வேறு விதமான ரெஸ்பான்சஸ் இருந்தது. பட் இதுல ஒரு ஹியூஜ் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் பார்த்ததுல 95% மேலன்னு சொல்லலாம். இந்த இன்ஃபேக்ட் எல்லாருமே அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. வாங்கினவங்க எல்லாருமே அன்னைக்கு மார்னிங் தான் வாங்கியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த வீரபஞ்சத்திரத்தை பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணி முடிச்சோன்னே எங்கெங்க போறீங்க அப்படின்னா, நான் இல்லைங்க 300 ரூபா தினமும் கொடுக்குறாங்க, அங்கதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நம்ம அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு, சங்கடம் இருக்குங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான பாயிண்ட். இதை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த குற்ற உணர்ச்சியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மக்கள் மேல, அப்ப அது அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது இல்ல, இது தப்பு அப்படிங்கிற நிலையில தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இதை மாற்றுவதற்கான ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல தோணுச்சு. சரி, அவங்க 300 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அங்க போனோம். அங்க ஒரு கூட்டம், அது என்னன்னா நீங்க பார்க்கலாம். இப்போ அங்க போகும்பொழுது நாம் அங்க கட்சிக்காரங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணாங்க, எங்களை பார்த்துட்டு நாங்க இந்த மாதிரி சுத்தி சுத்தி ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோங்கிறத பார்த்துட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட்டை ஒரு பாட்டி கையில கொடுத்துட்டாங்க. அந்த பார்ட்டி லிஸ்டோட உட்காந்துருக்கிறாங்க. நம்ம ஜாகிர் ஹுசைன் போய் அவருக்கு கிட்ட கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பார்க்கலாம், அவங்க ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டாங்க. ஆனா லிஸ்ட் காசு வாங்குறதுக்கு தயார் பண்ணப்பட்ட அந்த லிஸ்ட் அங்க இருக்கு. அதற்கு பிறகு இந்த லிஸ்டோட போயிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கூட்டம் ஒரு இடத்துல கூடுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல போய் அந்த கூட்டத்துக்குள்ளேயே போயிட்டு நாங்க பிரச்சாரம் பண்ணோம். சரி, இவங்க மத்தியிலேயே பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு சங்கடம் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. ஏன்னா மார்னிங் தான் காசு வந்திருக்கு, இப்போ காசு வாங்க போறாங்க. அங்க கவுண்டர் செட் பண்ணிட்டாங்க. கவுண்டர் செட் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க வெளியூர்ல இருந்தாங்க, கரூர்ல இருந்தா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கவுண்டர் எல்லாம் செட் பண்ணி லிஸ்ட் சரி பார்த்துட்டு அங்க எங்க கண்ணு முன்னாடியே பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பணம் கொடுத்துட்டு இருக்கும் போதே நாங்க அங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டியா கேட்கறோம். அந்த பணம் கொடுக்குறவங்களாம் கூட நோட்டீஸை வாங்கி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, பணம் கொடுக்கறது கொஞ்ச நேரம் கொடுக்காம இருந்தாங்க. அப்புறம் சரி, இல்ல நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னா அவங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம். ஸோ நாங்க இந்த பிரச்சாரத்தை அப்படியே ஒரு சில பேர்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தோம். ஒரு லேடி ரொம்ப இதுவா சொன்னாங்க, இது எங்க வரி பணங்க, நாங்க ஏங்க வாங்கக்கூடாது. இப்போ இது ஒரு முக்கியமான கேள்வி. என் பணம் தானே, என் பணத்தை தானே அடிச்சாங்க, ஏன் பணத்தை, அது ரொம்ப வேடிக்கையா இருந்தது. ஏன்னா அந்த இடத்துலயே நின்றுட்டு, பணம் வாங்குற இடத்துல நின்றுட்டு, ஏன் பணம் தானேங்க, என் பணம் தானே அடிச்சு கொடுக்குறாங்க, அப்ப நான் வாங்குறதுல என்ன தப்பு அப்படின்னு அந்த இடத்துல நின்று சொன்னது வேடிக்கையாக இருந்தது. பட் அதை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இன்ஃபேக்ட் இது ஒரு ரைட் ராயலா இது என்னுடைய பணம் தான், நான் அதனால வாங்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம இதை பல்வேறு சினாரியோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு அரசியல்வாதி இன்னைக்கு பணம் அடிக்கிறாரு, அவர் பணம் அடிக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் கஜானால எடுக்க முடியுமா? பணத்தை அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ மக்கள் நம்ம தான் எந்த மாதிரி ஒரு சமூகம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். இப்ப அரசியல்வாதி அடிச்சு அவர் நம்மளுடைய திருட்டு பணத்தை அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கினா தப்பில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க நாளைக்கு மீண்டும் மீண்டும் பணம் அடிப்பதற்கான லைசன்ஸையும் நம்ம தான் கொடுக்குறோம். அவங்க பெரிய அளவுல இதுக்கு பணத்தை கொடுத்துட்டு எப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அடிக்கிறதுக்கும் பணம் நம்ம தான் கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல சொன்னாங்க, வாங்கிட்டு நீ தான் பணம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, அப்புறம் ஏங்க இதெல்லாம் கேட்கற அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நடக்கிற விஷயங்களையும் மக்கள் சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நாம வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கேம்பெயின் என்னவாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா, மக்களாகிய நாம அறவழியில நடப்பது எவ்வளவு முக்கியமானது. நாம சரியாக இருந்தால்தான் நம்ம அவங்களை நோக்கி கேள்வி கேட்கிறோம். நான் வாங்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டுல. இன்ஃபேக்ட் நாங்க இந்த இது போடும்போது கூட ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, நீங்க இன்னொரு கேள்வியை வச்சிருக்கலாம். அந்த கேள்வி என்னன்னா, நீங்க வாங்கிட்டு வாங்கினவர்களுக்கே ஓட்டு போடுவீங்களா இல்ல வேற ஒருவருக்கு ஓட்டு போடுவீங்களா உங்க மனசாட்சிப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க சொல்லியிருந்தாங்க. நாங்க அதை யோசிச்சோம். அது யோசிச்சு அந்த கேள்வி வேண்டாம் என்றுதான் நாங்க முடிவு பண்ணோம். அதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அது வாங்குறத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி, வாங்கிட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஓட்டு போடுங்கிறது இன்ஃபேக்ட் இன்னைக்கு சில செலிபிரிட்டிஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை தவறான ஒரு உதாரணமா ஆயிடும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா அது வாங்குறத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஆயிடுது. வாங்குவதே தவறு. நம்ம அற வழியில நடக்கணும், நம்ம நேர்மையான வழியில் நடக்கணும். நம்ம வாங்குவதே தவறு. இது ஒரு திருட்டு வழியில வந்த பணம், அந்த பணத்தை வாங்குவதே தவறு. இவங்க திருடிதான் பண்றாங்கிறதுல மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அப்ப அந்த திருட்டு பணத்தை வாங்குவதே தவறு அப்படிங்கிறது தான் நம்ம கேம்பெயினுடைய முக்கியமான முன்னெடுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு பைலட் பிரச்சாரம் நமக்கு காமிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அதை முடிச்சுட்டு நாங்க ஒரு
டீ கடைக்கு போனோம். அந்த டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கட்சி துட்டெல்லாம் போட்டு அங்க வந்து சொல்றாரு, என்னங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? சென்னையில இருந்து வந்திருக்கீங்க? ஆமா, சென்னையில இருந்து வந்திருக்கேன். எல்லாம் சரியா கொடுக்குறாங்களா பார்க்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, எல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்களா, ஏதாவது நடுவில் யாராவது அடிச்சுட்டு போயிடுறாங்களா என்னங்கிறதெல்லாம் கரெக்டா பார்க்க வந்திருக்கிறேன், எல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்களா, நீங்க சொல்லுங்க, நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்க அப்படின்னு. அதெல்லாம் எல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்க. லோக்கல் ஆட்கள்லாம் நம்மள கரூர்ல இருந்து ஆள் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாம் பக்காவா இன்னைக்கு மார்னிங் 5 மணிக்கு வீட்டுக்கு ஓட்டுக்கு 1000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுங்க இங்க வீரப்பச்சத்திர ஏரியால அப்படின்னாரு. சரிங்க, அப்போ எல்லாம் கரெக்டா அவங்க பண்ணிட்டாங்க, கரூர்காரங்க எல்லாம் கரெக்டா பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, 100% நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு. ஸோ இன்ஃபேக்ட் இங்க ஓட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் காலையில டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அதை தவிர ஒவ்வொரு நாளும் 300 ரூபாய். ஸோ இந்த ஒரு வாரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ரூபாய், ஒரு 7 நாளைக்குன்னா அது ஒரு 2000 ரூபாய் கிட்ட வருது இல்லையா? ஸோ ஒரு ஓட்டுக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபாய் அளவுக்கு ஈரோடு கிழக்குல இந்த தேர்தலுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த அளவிற்கு பணம், அப்போ 3000னா நீங்க ஒரு 1.5 லட்சம் வாக்காளர்களுக்காக அது கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 45 கோடி ரூபாய் இந்த ஓட்டுக்கு பணத்துக்கு மட்டுமே ஈரோடு கிழக்குல செலவு பண்றாங்க அப்படிங்கிறது பாருங்க. அங்க தேர்தல் ஆணையமோ இல்ல காவல்துறையோ யாரும் இல்லை. ஐ திங்க் எல்லாம் வெல் ஃபிக்ஸ்டு, வெல் ஆயில்டு மிஷினரி அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். எல்லாரும் கூட்டு சதியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது, தேர்தல் ஆணையம் உட்பட. ஏன்னா அவங்க யாரும் அங்கே இல்லை. இதில் வேடிக்கை என்னன்னா, இதற்கு பிறகு சரி இதை ஒரு புகாரை நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கேன், நம்ம ஒரு புகார் தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு 1950க்கு கால் பண்ணுறேன். அதுதான் தேர்தல் ஆணையமும் அங்கங்க ரோட்ல ஒரு நம்பரை ஒட்டி வச்சிருக்காங்க. அது ஒரு பேனர் மாதிரி தேர்தல் வாக்கு அனைவரும் செலுத்துக்கன்னு சொல்லியிருக்கிற தேர்தல் ஆணையம் அப்படியே கூட சேர்ந்து வாக்குக்கு பணம் வாங்க கூடாது, சட்டப்படி குற்றம், இதெல்லாம் சொல்லலாம். ஏன் அந்த பேனர்லாம் வைக்கல அப்படிங்கிறது அதெல்லாம் பெரிய அளவுல வைக்கணும் நீங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி பேனர்லாம் நான் வந்து பெரிய அளவுல எங்கேயும் பார்க்கல. சரி, அந்த 1950க்கு கால் பண்ணி சொல்லுவோம் என்னதான் பண்றாங்க தேர்தல் ஆணையம்னு போய் ஃபோன் பண்ணா அந்த புகார் தெரிவிக்கக்கூடிய நபருக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குது, கட் ஆயிடுது. நானும் 2-3 வாட்டி கால் பண்றேன், கட் ஆகுது. சரி, அதற்கப்புறம் அதை ஒரு வீடியோவாகவும் பதிவிட்டு அப்புறம் இன்னொரு நம்பர் டிஎன் எலெக்ஷன் கமிஷன், இது தமிழ்நாடு இல்லை, எலெக்ஷன் கமிஷன், தமிழ்நாடுடைய சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா இது வந்து நடத்துவது வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த தேர்தல் நடத்துறாங்க. அதோடைய வெப்சைட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு வெப்சைட், அதுல ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கும் பண்ணோம். அப்புறம் போன கூகுள் சர்ச் பண்ணா இந்த தேர்தலுக்கு எதுவும் நம்பர் வரல. போன ஈரோடு பை எலெக்ஷனுக்கு ஒரு நம்பர் தெரிவிச்சாங்க, அதுக்கும் ட்ரை பண்ணோம், எதுவுமே வேலை செய்யல, எல்லாமே இந்த மாதிரி துண்டிக்கப்படுது. அப்போ இதை ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடுறோம். போட்டா ஈரோடு கலெக்டரை டேக் பண்ணி என்னங்க இப்படி நடக்குது அப்படின்னா, அவர் பதிலுக்கு ட்விட்டர்ல என்ன சொல்றாரு, 1950 தெளிவா கால் பண்ணது, வீடியோ ரெக்கார்டர் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து தவறான செய்தியை பரப்பாதீர்கள் அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு 1950 எடுக்கல, வீடியோ ப்ரூஃப் இருக்கு, அவ்வளவு தெளிவா போட்டிருக்கிறோம். ஆனா ஒரு கலெக்டர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து இந்த மாதிரி வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அங்க புகார் மெக்கானிசம், ஏன்னா அந்த நேரத்துல யாரும் புகார் சொல்லிடக்கூடாதுல்ல, பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற நேரத்துல யாரும் புகார் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ. எனக்கு ஏன்னா ஆரம்பத்துல இது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சா இருக்கலாம், இது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சா அந்த நேரத்துல வேலை செய்யல, இப்ப வேலை செய்யுது அப்படி சொல்லியிருந்தா கூட நான் வந்து நம்ம பரவாயில்ல, ஏதோ எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஏதோ டெக்னிக்கல் கிளிச், அந்த நேரத்தில் ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம பொய் செய்தி பரப்புறோங்கிற அளவுக்கு அவங்க வந்து பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஆதரவாக செயல்படுவது அப்படிங்கிறது இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு மழுங்கி கிடக்கு இந்த தேர்தலை எப்படி ஒரு கேலி கூத்தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் காமிச்சுது. ஸோ நமக்கு எனிவே இது ஒரு பக்கம். நாங்க 2 இடத்துல பிரச்சாரம் பண்ணோம். முதல் நாள் வீரப்பஞ்சத்திரம், 2வது நாள் பிபி அக்ரஹாரம். இந்த 2 பகுதிகளிலுமே நாங்க ஒரு ஸ்டிக்கரும் எடுத்துட்டு போயிருந்தோம். என்ன ஸ்டிக்கர் அப்படின்னா, என் ஓட்டு விற்பனைக்கல்ல, நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு போட்டு, ஒருவேளை யாராவது ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல ஒட்ட சொல்லலாம். இது மிச்சவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். இந்த பிரச்சாரம் நம்ம 2026 மேற்கொள்ள போறோம்னா அது இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் எடுத்துட்டு போக முடியுமாங்கிறதுக்காக போயிருந்தோம். 2 கிராமங்கள்லயுமே ஒரு சில பேர் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அவங்க இன்ஃபேக்ட் அவங்க வீட்டு வாசல்ல இந்த மாதிரி ஒட்டினாங்க. அது மட்டும் இல்லாம 2026 இந்த மாதிரி நீங்க பிரச்சாரம் பண்றீங்கன்னா இந்த பிரச்சாரத்திலேயே நாங்க ஈடுபடுறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது சில பேர் சொன்னாங்க. இதுவும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக இருந்தது. இன்னொரு பக்கம் நாம இந்த பிரச்சாரத்தை, நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா மக்களுடைய அந்த குற்ற உணர்ச்சி சங்கடம்ங்கிறது, இதை வந்து நம்ம ஒரு கான்வர்சேஷன் மூலமா மாற்ற முடியுமா? அப்போ எப்படி வந்து இதற்கான பிரச்சாரத்தை நம்ம வடிவமைக்கணும்?
2026 தேர்தலில் நம்ம முன்கூட்டியே முதல்ல இருந்தே ஒரு பெரிய அளவுல இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு, தமிழ்நாடு முழுக்க மேற்கொள்வதற்கு நீங்க எல்லாம் தயாராகணும். நம்ம எல்லாரும் அதுக்கு நம்மளை தயார்படுத்தி நாம ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை இதற்கு மேற்கொள்ளலாம். நீங்க இந்த பிரச்சாரத்துல மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன், நானும் இந்த பிரச்சாரத்துல ஈடுபட விரும்புறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்க இங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்கை போட்டிருக்கிறோம். ஸோ அதில் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க, எந்த அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் இருக்கிறீங்க, ஸோ நீங்கள் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கு விரும்புறீங்கன்னா அதற்கான தகவல், உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி தகவல் கொடுத்தீங்கன்னா தென் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த பிரச்சாரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம செய்வதற்கான தயார் வேலைகளில் இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஈடுபட ஆரம்பிக்கலாம். கடைசி சில மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அளவு பிரச்சாரமாக இதை கொண்டு போவதற்கு நம்ம திட்டமிடலாம். ஸோ யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குவது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு போய், அது ஒரு முறை நம்ம போய் அவங்கள மீட் பண்ண மட்டும் போதாது. இப்போ ஒரு கிராமத்துல போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 3 முறை 4 முறையாவது போகும் பொழுதுதான் அதற்கான ஒரு மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்சிவான கேம்பெயினாகவும் இதை நம்ம வடிவமைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஸோ அதனால யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்துல 2026க்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களோ தயாராகுங்க, முன்னெடுப்போம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.